ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் தான் இருக்கோம். தாத்தா பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ இருக்கோம். இப்போ நம்ம வீடு தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கார்டன் ஒன்று இருக்குது. அந்த கார்டனை இப்போ சுற்றி காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன்னு எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியில் மீன் இருக்கோம். காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு மீன் இல்லை, ஆக்சுவலாக எல்லாம் ஒழிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஐபிஸ்கஸா அந்த செடி இங்கே இருக்குது. பூ பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போது நான் நார்மலாக பார்க்குறது இந்த கலர் பார்த்துருக்கேன். பட் இந்த கலரை பார்த்ததே கிடையாது. ஐபிஸ்கஸ் இங்கே இருக்குது. அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது பூத்தை ரொம்ப பெருசாக வருமா. இவ்வளோ பெருசாக வரோன்னு சொல்கிறோம் பாட்டி. இது எனக்கு தெரிஞ்ச ரோஸ் தான் நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு. ரோஸ் தான். எஸ் கைஸ், இது ரோஸா இல்லை என்னன்னு சொல்லிட்டு என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கு பார்க்க. நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். இது ஒரு லெவலு. நெக்ஸ்ட்டு லெவல் தான் பயங்கரமாக இருக்கும். வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு கேட்டுக்கு தாண்டி வந்துருக்கோம். இது ஃபுல்லாக ஆக்சுவலி மணி பிளான்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக மணி பிளான்ட்டு தான். ஃபஸ்ட்டெல்லாம் மிளகா செடியெல்லாம் வளர்த்துட்ருந்தாங்க பாட்டி. ஆக்சுவலாக அதெல்லாம் காஞ்சி கரோட மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் தூர போட்டோன்னு சொன்னாங்க. இந்த சைட்லேயும் இருக்குது பாருங்கள். கீழே கமெண்ட்டில் இந்த கார்டன் டூர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா என்ன மரம்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணலாம். எஸ், இட் இஸ் பப்பாயா. இல்லை, ஆக்சுவலி பப்பாயா இல்லை. பட் இன்னொன்று கண்டிப்பாக இருக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செடி நல்லாவே தெரியும். எஸ், தட் இஸ் மின்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கறி அப்புறம் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது இது பண்ணலாம். நல்லாயிருக்கும். இது ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இது அகெயின் இட் இஸ் ஏ மணி பிளான்ட். இது பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கீழே கெஸ் பண்ணுங்கள். எஸ், இட் இஸ் சுண்டு வத்தல்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? இதை வச்சு சுண்டு வத்தல் குழம்புன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள்னு நினைக்கிறேன். எஸ், இட் இஸ் கஸ்டர்ட் ஆப்பிள். இங்கே பாருங்கள். இது கஸ்டர்ட் ஆப்பிள் தான் நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. இது ஸோ நிறைய செடி பாட்டி தாத்தா வளர்த்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்னா இது பேர் வர மாட்டேங்குங்க. இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பேர் என்னன்னு தெரில, மறந்துடுச்சு ஆக்சுவலாக. இந்த செடி இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல பப்பாயானே, இதோ இங்கே பாருங்கள் காய் இங்கே இருக்குது. ஆக்சுவலி இது பழம் ஆகலை இன்னும். பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ரொம்ப பெரிய மரம். ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா இதுதாங்க ட்ரெய்லரு. நெக்ஸ்ட்டு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் போது பாருங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம்.
ஸோ வாங்க நம்ம வந்து இங்கே இறங்கி நம்ம வந்து இப்போ கீழே போகிறோம். இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரூட் வந்து இப்போ இருக்கும். நான் வந்து காட்ட போகிறேன். இங்கே இது பார்த்திங்கன்னா என்ன மரம்னா கோகனட் ட்ரீ தான். சாதாரண ஒரு கோகனட் ட்ரீ எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுலெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன இதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தெரியுமோ. இது இட் இஸ் எ ப்ரொமகனேட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து இன்னும் காயாவில் நினைக்கிறேன். இது அப்போது ப்ரொமகனேட் ட்ரீ தான். தெரிஞ்சு புதுசாக ஒன்று வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் வந்துருக்கு இப்போது. அப்படியே ஒன்றா இது வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எஸ் இட் இஸ் கரி லீஃப். எஸ் அதுதான் கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து இங்கிலீஷில் கரி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் நிறையா வந்து கரி லீவ்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு மாங்காய் மரம்னு நினைக்கிறேன். மாங்காய் மரம். ஆனால் மாங்காவே காணுங்க. இந்த மாங்காய் மரமாக என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே உள்ளே போவாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஆண்ட்டு இருக்கிற இடம். இந்த மண் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பியூர் ரெட் கலர் மண். இங்கே பார்த்திங்கன்னா ஐபஸ்கஸ். அகெயின் இங்கே ஒரு ஐபஸ்கஸ் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குல்ல. நாரெல்லாம் இனிமேல் கார்டன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா என்னென்னா நான் இப்போவே சொல்ல விரும்பலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெங்களூருக்கு நம்ம போகிறோம். அந்த வீடியோ வந்து வரோம். ட்ராவல் விளாக் வரோம். ஆல்சோ பெங்களூரில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சேனலில். நிறைய மரம் ஒன்று இங்கே இருக்குது மக்களே. ஆனால் இந்த கோகனட் ட்ரீ நிறைய இருக்குது. அகெயின் இங்கே ஒரு ஐபிஸ்கஸ் இருக்குது. இங்கே ஒன்று நிறைய ஒன்று பூத்தி இருக்குது. நிறைய இருக்குது. 1 2 3 4 5 அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது வந்து ஐபிஸ்கஸ். எனக்கு தெரிஞ்சு இது லெமன் ட்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லெமன் ட்ரீயாக தெரில எனக்கு. ஆமாம் எஸ் லெமன் ட்ரீ. இங்கே பாருங்கள் லெமன் தெரிதா. லெமன் ட்ரீ நிறைய லெமன் வந்து இருக்குது. ஒரு 2-3 இருக்குது. ஓகே வாங்க நம்ம அப்படியே போவோம். இங்கே வந்து வெயிலே அடிக்காதுங்க எங்களுக்கு. ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாக வந்து மரமாக இருக்கிறதால எங்களுக்கு கிணல் ஒன்று நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குது. கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க. பாருங்கள் இது கஸ்டர்ட் ஆப்பிள் தானே. பாருங்கள் அப்படியே ஒன்றா இன்னும் கொஞ்சம் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது, இது என்ன பழம்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஆவக்காடாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவக்காடாவா இல்லை கோவாவா என்னன்னு தெரிலங்க. இது இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஆல்சோ இங்கே ஒன்று இருக்குது. நிறைய இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டு நம்ம அப்புறம் கேட்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடி எல்லாம் இருக்குங்க இங்கே. அவ்வளோதான். இதுதான் வந்து எண்டு. நம்ம அண்ணன் சைடு போவோம். இது பார்த்திங்கன்னா பனானா லீவ்ஸு. ஏதாவது விருந்து பண்ணுறோன்னா இங்கேருந்து அப்படியே பறித்து நாங்கள் வந்து பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு விருந்து சாப்பிட்டோம் ஒரு நாள். இங்கே தான் நாங்கள் பறித்து வந்து சாப்பிட்றோம். இது பனானா லீவ்ஸு இங்கே இருக்குது. அப்புறம் நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களாங்க என்ன
ஃப்ரூட்டு மாதிரி ஒன்று. அது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோவாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோவா என்ன கலரில் இருக்காதுன்னா அவ்வளோதான் கைஸ் கார்டனு. ஓகே கைஸ், இந்த கார்டன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வந்து என்னென்ன வீடியோ போடுறேன் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் பாய் 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 பாய்.